ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான், அதுவும் பைபேக் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்மளோட சேனலில் நிறைய பைபேக் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பைபேக் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் நிறைய பேர் நிறைய குவரிஸ், அவங்களுக்கு டவுட்ஸு, எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறது, இவங்க ஜென்யூனான்னு எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது, இதுதான் மேக்ஸிமம் ஆஃப் கொஷின்ஸாகவே இருக்கும். ஸோ பைபேக் பிஸ்னஸில் எப்படி நீங்கள் ஜென்யூனாக அந்த கம்பெனி அப்படின்றத தரமான கம்பெனி தானான்றதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸோடு இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு பைபேக் கம்பெனியை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த மாதிரியான ப்ராடக்ட் நமக்கு அவங்க பைபேக்கில் கொடுக்குறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு மிஷினரிஸ் கொடுத்து அந்த மிஷினரிஸில் உங்களுக்கு ரெடி பண்ணுறி நீங்கள் திருப்பி கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக கொடுக்குறாங்களா, சும்மா அரிசி பருப்பு இந்த மாதிரி கொடுத்து அதை நீங்கள் பேக் பண்ணி கொடுங்கன்னு கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா தெரிஞ்சிடும். இதெல்லாம் யாராச்சும் ஒரு பிஸ்னஸாக கொடுப்பாங்களா, இதெல்லாம் அவங்களே பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த பைபேக் பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் பேட் ஸ்க்ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேக்கிங் பண்ணி கொடுக்குறது தான். இது நார்மலாக நிறைய இடத்துல நிறைய கம்பெனிஸில் பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பண்ணி உங்களை கொடுக்க சொல்கிறாங்க, ஏன் அவங்களே இதை பண்ணிக்கக்கூடாது அப்படின்னா, இப்போது ஒரு 50 பேர் நீங்கள் அந்த கம்பெனியை அப்ரோச் பண்ணுறீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அந்த 50 பேருக்கு அவங்க மிஷின் கொடுக்கறது, அவங்களா ஒரு பிளேஸ் எடுக்கணும்னா அந்த 50 பேருக்கு வசதி பண்ணி கொடுக்கணும். அவங்களோட இடத்துல அந்த 50 பேருக்கான கரண்ட்டு செலவு, தண்ணி, இடம், இந்த மாதிரி எல்லாமே அவங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். அதுவே அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி ப்ராடக்ட் கொடுப்பீங்க, உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டா போதும். மேன் பவர் மேனேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆட்களை அவங்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இடம் மெயின்டைன் பண்ண வேண்டாம், அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் போட வேண்டாம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமே. ஸோ அதனால தான் வெளியே பைபேக்காக கொடுக்குறாங்க. ஸோ இந்த க்ரீன் பேட் ஸ்க்ரப்பர் இவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா, இதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்லிடலாம். டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2000 ருபீஸாவது உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2700 ருபீஸ் வரைக்கும் உங்களால் இந்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு தேவைப்படுற உங்களுக்கு மிஷின்ஸு, பேக்கிங் கவர் எல்லாமே உங்களுக்கு இந்த பைபேக் பிஸ்னஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் இவங்களை பற்றி என்கொயரி பண்ணணும், இவங்கக்கிட்ட பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க, நேரில் போய் தான் நான் பார்த்தா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நாகர்கோவிலில் இவங்களுடைய கம்பெனி இருக்குது. நீங்கள் நேரில் போய் தாராளமாக பார்க்கலாம். கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்க்ராலிங்கில் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ரீச் பண்ணி பேசுங்க. வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் அவங்கள ரீச் பண்ணலாம். இதோட ட்ரைனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தாங்க உங்களுக்கு பயிற்சியே தேவை, வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா க்ரீன் பேட் அந்த ஸ்க்ரப்பர் நீங்கள் ஆல்ரெடி பேக்டு பேக்ஸ் இருக்கும் உங்களுக்கு, பிளாஸ்டிக் ஷீட்ஸு, அதில் எப்படி அளவாக வச்சு பேக் பண்ணோம் அப்படின்ற ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே உங்களுக்கு போதும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன்லேயும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய விருப்பம் தான். இந்த பேக்கிங் பண்ணுற இந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய விலை 45,000. ஸோ 45,000 ருபீஸ் இதோடைய மிஷினோட விலை. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, ஒரு 8 மணி நேரம் இதை பயன்படுத்தி உங்களால் இன்கம்ன்றது ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா, ஒரு 2000லேருந்து 2700 வரைக்கும் உங்களால் ப்ரொடக்ஷன் அப்படின்றத கொடுத்து இந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். இந்த பேக்கிங் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ், அந்த பவுச்சஸு, அந்த க்ரீன் ஷீட்ஸு, இது எல்லாமே ரோல்ஸ் எல்லாமே கம்பெனி சைட்லேருந்தே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரப்பர் உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். அவங்க இண்டிவிஜுவல் பீஸாக இப்போ உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ரா மெட்டீரியல் கொடுக்குறாங்க அப்படின்னா 3 ரூபா விலைக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது அந்த க்ரீன் பேட் ஸ்க்ரப்பரும் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவுச்சும் சேர்த்து 3 ரூபா ஒரு பீஸுன்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி குட்ஸாக கொடுக்குறீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா 4 ரூபா அந்த ரேட்டுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா 2000 வரைக்கும் மினிமம் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேக்கிங் கவர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸு, இது மட்டும் உங்களுக்கு 6000 தேவைப்படும். ஸோ 6000 இதோடைய ரா மெட்டீரியல்ஸ்க்கான முதலீடு, 45,000 மிஷினோட முதலீடு. ஸோ இப்படி நீங்கள் பேக்கிங் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்க, 4 ரூபா அவங்க உங்களுக்கு ஒரு பீஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது ஒரு 2000 பீசஸ் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்கன்னும் போது 8000 வரைக்கும் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 8000 ருபீஸ்க்கு நீங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பீங்க. அதைப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 வரைக்கும் லாபன்றது வரும். உங்களோட ரா மெட்டீரியல்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா, அந்த 6000 ருபீஸ், அது போக பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் உங்களுக்கு 2000 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இதில் இருக்கும். இப்படி தான் இந்த திங்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவை அப்படின்னா
நீங்கள் ஸ்க்ராலிங்கில் இருக்க காண்டாக்ட் நம்பர் அவங்களுக்கு ரீச் பண்ணி எப்படி இது ஆப்ரேட் ஆகுது, என்ன மாதிரியான விஷயங்கள், மிஷின் ஆஃப்டர் சர்வீஸ் எப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லா டவுட்ஸுமே வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக 51,000 ருபீஸ் ஆகும். 45,000 மிஷினும் ஒரு 6,000 முதலீடும் சேர்த்து. இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் சர்வீசஸில் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் பார்சல் சர்வீஸ் ஏகேஆர், எம்எஸ்எஸ், ஏபிடி, ஏஆர்சி, கேபிஎன், எம்எஸ்எஸ் இந்த மாதிரியான பார்சல் சர்வீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதே போல் அவங்க சைட்லேருந்து அனுப்பக்கூடிய பார்சல் சர்வீஸை அவங்களே வந்து அந்த சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அவங்களே எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து அவங்ககிட்ட கேட்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஒரு பைபேக் பிஸ்னஸில் ஜென்யூன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அகெயின் அதை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேரில் போய் பாருங்கள் அப்படின்ற அக்ரிமெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் 11 months போடுவாங்க. ஸோ ஒரு அக்ரிமெண்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னும் போது அந்த அக்ரிமெண்ட்ஸ் மட்டுமே வச்சு டிபெண்ட் பண்ணி நம்ம வாங்கலாமா? இப்போ ஜிஎஸ்டி இருக்குது, கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி அவங்க பைபேக் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். நேரில் போய் பாருங்கள், போய் பேசுங்க. மிஷின்ஸ் வாங்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த பர்சன்ஸ் கிட்ட பேசுவோம், அவங்க வேறு யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான பைபேக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ரிவ்யூஸ் வந்து கேளுங்க. எப்படி இது ஆப்ரேட் ஆகுது, எப்படி வந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியுதுன்னு. எங்கே நம்ம ஒர்க் பண்ணாலும் ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு எந்த டைமுக்கு தேவைப்படுதோ அந்த டைமுக்கு கொடுக்கணும். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். இப்போது இல்லை எனக்கு பைபேக்லலாம் நம்பிக்கை கிடையாது, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தட்ஸ் ஓகே. நீங்கள் ரா மெட்டீரியல்ஸும் மிஷினரிஸும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே இதை கொடுக்கலாம். அப்படி நீங்கள் வெளியே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது இதை விட உங்களால் டபுள் மடங்கு இன்கமே வந்து வெளியே உங்களால் ஆக்சுவலாக ஏர்ன் பண்ண முடியும். நான் நிறைய பைபேக் பிஸ்னஸில் அதுதான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு இடத்துல ட்ரைனிங் அப்படின்றது தேவை. ஒரு மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எங்கே ரா மெட்டீரியல் கிடைக்கும், எந்த மாதிரியான தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு ஒரு ஹெட்ஸ்அப்பாக இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு உங்களால் ஓனாக மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மைண்ட் செட்டோட பிஸ்னஸ் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் நம்மளோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கும் ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். ஓகே, எப்படி ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. நம்மளோட சேனலில் இனிஷியல்லேருந்தே நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஒரு எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கம்பெனியை, ஒரு ஃபுட் லைசன்ஸ் எப்படி வாங்குறது, ஜிஎஸ்டி எப்படி வாங்குறதுன்னு எல்லாமே என்னுடைய கம்பெனியே வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இனிஷியல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அடுத்தது நமக்கு என்ன தொழில் ஆரம்பிக்க போகிறோன்ற ஒரு டிசிஷன், அதுக்கு தேவைப்படுற மிஷின்ஸு, ரா மெட்டீரியல்ஸு, ட்ரைனிங், மார்க்கெட்டிங், அவ்வளோதான். சிம்பிளாக நீங்கள் ஒரு 5 to 10 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களுக்கு கைக்கு அடக்கமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். வெளியே கடன் வாங்கி எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஏதாவது நீங்கள் அமௌண்ட் வச்சுருக்கீங்க, அதை வச்சு பண்ண முடியும் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்க்ராலிங்கில் தெரியுற இந்த நம்பருக்கும் ரீச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண